ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஃப்ரூட் கஸ்டர்ட். வாங்க அதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இதில் இருக்க ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். நான் வந்து கொய்யா எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வாழைப்பழம் எடுத்திருக்கேன், அப்புறம் ஆப்பிள், அதுக்கப்புறம் மாம்பழம், அதுக்கப்புறம் மாதுளை, அதுக்கப்புறம் தேன் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கிங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நட்ஸ் வந்து பிஸ்தாவும் முந்திரியும் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிக்குன்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர், அப்புறம் கண்டென்ஸ் மில்க் வந்து இது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கிங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம கஸ்டர்ட் பவுடர் வந்து தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். இதை வந்து கஸ்டர்ட் பவுடர் அப்படியே வந்து பாலில் கலந்தோன்னா கட்டி ஆகிடும். அதனால தான் இப்போ பால் காய்ச்சாச்சு. பால் நல்லா காய்ஞ்சதும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல கஸ்டர்ட் பவுடர், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இடைவிடாமல் கலந்து விடுவோம். இப்போ அடுப்பு சிம்மில் இருக்கணும், அப்போ தான் நல்லா கரெக்டான பதத்துக்கு வரும். ஸோ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. எது வரைக்கும் கலரணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 20 செகண்ட் கலர்னா போதும். இது லைட்டாக குழக்கணும்னு கொஞ்சம் கட்டியானா போதும், ரொம்ப கட்டியாலாம் லைட்டாக கட்டியானா போதும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் எல்லா ஃப்ரூட்ஸையும் சேர்க்கணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் அடுப்பு ஆனில் இருக்கணும். இதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கணும் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து கொய்யாவை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் மாதுளை, நீங்கள் எதை வேணாலும் முன்னாடி பின்னாடி சேர்த்துக்கலாம், எப்படி வேணாலும் சேர்த்துக்கிங்க. ஆனால் ஃப்ரூட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிங்க. ஆப்பிள், இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ண போகிறோம். நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணணும் அவசியம் எதுவும் கிடையாது. உங்கள்கிட்ட ஒயிட் சுகர் இருந்தாலும் நீங்கள் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கிங்க. நாங்கள் மீடியமாக தான் சாப்பிடுவோம், ஸோ மீடியமாக கலந்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம நட்ஸு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ண போகிறோம். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கிங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது ஹோம்மேட் தான். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஞாபகம் வச்சுக்கிங்க, இதெல்லாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் செய்கிறோம். பால் காய்ச்சும் போது மட்டும்தான் அடுப்பு ஆனில் இருக்கணும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தேன் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கிங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்மளோட சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.